எப்படி காங்கிரஸ் எம்பிகள் எல்லாம் உள்ள போய் சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் தாக்கிடுவாங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு. அதுதான் இந்த சில அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, உலக நாடுகள்ல நிறைய அமைப்புகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்புலாம் இருக்கு. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமா பொம்பளைங்களையும் குழந்தைகளையும் முன்னாடி கேடயமா பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பிரதமர் மோடியை போய் அடிங்க, தாக்குதல் பண்ணுங்கன்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காங்க. இதான் ரொம்ப தவறான விஷயம். இது கண்டனம். பாராளுமன்றத்துல பிரதமரோ அமைச்சர்களோ வந்து பாதுகாப்பு எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு உள்ள இந்த எதிர்க்கட்சி இருக்க எம்பி எல்லாம் தரமா நடந்துக்குவாங்க, மாண்போட நடந்துக்குவாங்க. அதாவது தரமா நடந்துக்குவாங்க, மாண்பா நடந்துக்குவாங்க. நம்பிக்கையில தான் இந்த பாதுகாப்பு எல்லாம் வெளியில நிறுத்திட்டு அந்த செக்யூரிட்டி எல்லாம் கூட்டிட்டு வராம உள்ள வர்றாங்க. ஆனா உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க இதா முற்றுகை எடுத்து அடிக்க போறதுக்கு, தாக்குதல் நடத்துறதுக்கு, பெண்களை விட்டு தாக்குதல் நடத்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து முயற்சி பண்றாங்கன்னா பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இது என்னங்க? நாட்டுல எங்க நடக்குங்க? இதெல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமெண்ட்லயே நடக்குது. இது என்னது? இதெல்லாம் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. பிரிவிலேஜ் மோஷன் மத்தியான நேரத்துல தூங்குனாரா? அதாவது ஓவர்ல மத்தியான நேரத்துல தூங்கும்போது கலவ பண்றாங்க. ஏங்க தூங்குறதா இல்ல? பாருங்க, வீடியோ பாருங்க, அப்படிதான் பண்றாங்க. நல்லா தெரியுது. பிரதமரோட இருக்கே முற்றுகையிடுறது, தாக்குதல் நடத்த போறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் தாங்க. நாட்டின் இறையாண்மைக்கு மிகவும் தவறான ஒன்று. கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியதுங்க. பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கறாங்க இந்த எம்பிஸ். பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். இதுதான் நீங்க உங்களுக்கு பதில் இல்ல. நீங்க வச்ச போற ஆர்குமென்ட்க்கு பதில் இல்லனா நம்ம என்ன வேணா பேசலாமா? அதெல்லாம் நடந்த விஷயத்தை தானே பேசுறேன். பிரதமரே அடிக்க போறாங்கன்னா இவங்க யாரை அடிக்க மாட்டாங்க? இது என்னங்க நடக்குது? இது இந்த நாட்டுல என்ன நடக்குது? பார்லிமெண்ட்ல இப்படியா பண்ணுவாங்க? இது மாதிரி பெண் எம்பிக்களை வச்சு முன்னாடி நிறுத்தி கேடயமா பயன்படுத்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு தலைவர். யாரையா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு? முன்னாடி பொம்பளை எம்பிஸ் அந்த பெண் எம்பிக்கள் யாரு? அதான் ஒரு லிஸ்ட் ஏதோ கொடுத்திருக்காங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. தெரியல, எனக்கு தெரியாது. நான் சொல்றேன், அப்ப லிஸ்ட் இல்ல. ஏன்னா இல்ல, நான் சொல்றேன், வீடியோல தெரியுது பெண் எம்பிக்கள் யார் யார் பாத்தீங்களா? சொல்லுங்க. எல்லாரும் இருக்காங்க. நிறைய பெண் எம்பிக்கள் தமிழ்நாடு எம்பிஸ் இருக்காங்க. பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க கூடும் என்பதால் பிரதமர் அவைக்கு வரலங்கறாரு இல்ல? ஆமா, அவங்க தாக்குற மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நம்ம ஆமா தாக்குற மாதிரி தான் நடந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு போய் பிரதமரோட இருக்கே போய் முற்றுகை இடுவாங்களா? பேனரை கொண்டு பிரதமர் சேர்ல போய் எறியறாங்க, பேப்பரை கிழிச்சு எறியறாங்க. அவர்தான் அவைக்கு வரலையே. ஏன் இந்த வேலை எல்லாம் செய்வாங்களா? பிரதமர் சேர்ல போய் இதெல்லாம் பண்ணுவாங்க, சேரை உடைக்க போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. பின்ன என்னது? இதெல்லாம் தண்டனைக்குரியதுங்க, கண்டனத்துக்குரியது. இது மாதிரிலாம் தாக்குதல் நடத்த போறாங்கன்னா இது என்னது? இது எதிர்க்கட்சி தலைவர் தூண்டி விட்டு இவங்க இப்படி பண்றாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சியில பிரதமருக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி நிலைமையில, அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் நடந்துக்கிறாங்க. மோசமான நிலைமையில எதிர்க்கட்சி தலைவரோ காங்கிரஸ் நடந்துகிட்டு தான் கண்டனத்துக்குரிய, தண்டனைக்குரியது, பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். நீங்க சொன்ன இப்ப எதுவுமே நடக்கல பாருங்க. அம்மா நடக்குது. நடந்ததால தான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால தான் ஓம் பிர்லா அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த எம்பிஸ் நடந்துகிட்ட விதம் சரி கிடையாது, ரொம்ப தவறான ஒன்றுங்கிறது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகள் யாராவது கேட்டாங்கன்னா எங்களை அடிக்க வராங்க, தாக்க வராங்கன்னு ஒளிஞ்சிக்கிறது. உண்மையாவே இந்த பாருங்க, உங்க எதிர்க்கட்சி தலைவர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு, அந்த லேடி எம்பிஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஒளிஞ்சிட்டு இவ்வளவு முன்னாடி அனுப்புறாரு. என்னது இது? ஒரு காட்சி பார்த்தது, உலகத்துக்கு ஒரு காட்சி பார்த்தது, ராகுல் காந்தி எந்திரிச்சு போய் பிரதமரை கட்டி அணைத்த காட்சி பார்த்திருக்கு. கட்டி அணைக்கிற கட்சி எப்படி தாக்குதல் நடத்தும்? ஏன் அது இப்ப கால சூழ்நிலை மாறிச்சு போட்டுருக்கு. அதனால பெண் எம்பிக்களை அமைச்சு தாக்குதல் நடத்துறாங்க.